வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பஸ்ஸின் வேகம் ஒரு பைக்கின் வேகத்தை போல 8 மடங்கு ஆகும். மேலும் பைக்கானது 186 கிலோமீட்டர் தொலைவை 3 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் அந்த பஸ் 10 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸோட ஸ்பீடு வந்து இந்த பைக்கோட ஸ்பீடை விட 8 மடங்கு அதிகம் அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் வந்து 186 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடக்குது எனில் அந்த பஸ் 10 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அந்த பைக்கோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடை விட 8 மடங்கு எது அதிகம், அந்த பஸ்ஸோட ஸ்பீடு. அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பைக்கின் வேகம். பைக்கின் வேகம் என்னவாக இருக்கும், ஃபார்முலா என்ன, ஸ்பீடுக்கு தூரம் பை நேரமா. தூரம் என்ன கொடுத்துருக்காங்க, 186 கிலோமீட்டர். நேரம் வந்து 3 மணி நேரத்தில் அது வந்து கிராஸ் ஆகுது. ஸோ அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளவு கிடச்சிருக்கு நமக்கு, இதை அடிக்கலாமா, 62ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்பீடு வந்து 62 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது வந்து பைக்கோட ஸ்பீட் ஆஃப் த பைக். இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, பஸ்ஸோட ஸ்பீடு தானே தேவை. அப்போ பஸ்ஸின் வேகம் என்னவாக இருக்கும், பைக்கை விட 8 மடங்கு அதிகம். ஸோ அப்போ 8 × 62ன்னு போட்டுடலாமா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா, 496ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பஸ்ஸோட வேகம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அந்த பஸ் 10 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, அதே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸ் பை டைமா. இப்போ நமக்கு ஸ்பீடு வந்து தெரியுமா எவ்வளவு, 496 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். டைம் வந்து நமக்கு 10ன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ இதிலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 496 × 10. ஸோ அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, 4960 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணியிருக்கு 10 மணி நேரத்தில். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.